ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நர்ஸ் வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்கள், பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாரு, அதனால் ஒவ்வொருத்தராக போய் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லவும் நம்ம சத்தி இருந்துட்டு சரிங்க சிஸ்டர் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே தன்னோட அண்ணனை பார்த்து என்னென்ன எதுக்காகண்ணா இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட? நீ என்ன அனாதை மாதிரி அந்த பரதேசி பையில வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு நாங்கள் என்ன உன்னை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டோமாண்ணா? ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கவும், இதை கேட்டுட்டு நம்ம முத்துவேல் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுகிறாரு, கதிர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சத்திவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன நீங்க கண்ணை முழிச்சதுமே எங்களை தேடுவீங்கன்னு பார்த்தா அந்த பரதேசி பையனை தேடிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சத்தி, முதல்ல கதிர் எங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி வடிவு இவங்க ரெண்டு பேருமே உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம சத்தி இருந்துட்டு பயங்கர ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வடிவு இருந்துட்டு, ஏங்க இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிங்க? நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டாச்சுன்னு தெரியுங்களா? நீங்கள் முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருப்போம்ல. வடிவு, கதிர் எங்க வடிவு? கதிர் இப்போ எங்கே இருக்கான்? அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டீங்களா? அவனை ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, கதிரை ரொம்பவே மனசு வருத்தப்படுற மாதிரி பேசி அவனை காயப்படுத்தி அண்ணன் இங்க இருக்கவே கூடாதுன்னு வெளியே அனுப்பிடுச்சுங்கண்ணே. அவன் ரொம்ப வருத்தப்பட்டு தான் போனான். நான் இங்கே இருக்கேன், மாமா கண்ணு முழிக்கிற வரைக்குமாவது இங்கே இருக்கேன்னு சொன்னான். ஆனால் அண்ணன் தான் எதுவுமே கேட்காம அவனை வெளியே துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ பெட்டர் டாக்டர், முன்னோட இப்போ நல்லா இருக்கேன். இங்கே பாருங்க, அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பலாம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே சத்தியும் ரொம்ப சந்தோஷமா, சரிங்க டாக்டர், பில் எங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பில் கட்ட போயிடுறாரு. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு டக்குன்னு ரெடியாகி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக. முதல்ல கதிர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அண்ணன் பில்லெல்லாம் கட்டியாச்சுங்கண்ணே, வாங்கின போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போகவும், அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டில இருந்து அதாவது வீட்டுக்கு போன உடனே கார்லேருந்து வெளியே இறங்குறாரு. இறங்கின உடனே இங்க பாரு பழனி, நான் போய் கதிர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அந்த பரதேசி பையலோட நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால, எதுக்காக நீங்க அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாரு சத்தி, நீ கதிர்கிட்ட நடந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன் உன் மேல. அவன் நம்ம குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் எவ்வளவு பண்ணியிருக்கான். அதெல்லாம் நினைச்சா நீ இப்படியெல்லாம் பேசுவியா? இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். இந்த மாதிரி பேசுற வேலையை நிறுத்திட்டு முதல்ல அமைதியா இரு. உறவோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உறவோட மதிப்பு தெரிஞ்சிருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் பையனுக்கு முறையில்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருப்பியா? அவன் பையனை ஊர் உலகத்துல என்னென்னலாம் பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அதெல்லாம் நான் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேன்னா என்னோட உடம்பு தான் காரணம். அதுக்கும் கதிர் தான் காரணம். அவங்க எது வேணாலும் பண்ணிட்டு போறாங்க, உங்களோட உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இவ்வளோ நாளா அமைதியா இருக்கேன். நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துரு. அண்ணா இங்க பாருங்கண்ணே, நீ இங்க பாரு சத்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு சத்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அதாவது முத்துவேலோட சவுண்டு கேட்கறதுனால பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வெளியே ஓடி வராங்க. வந்த உடனே நம்ம முத்துவேல் இறங்கி நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா கதிர் ஓடி வந்து, மாமா இப்போ எப்படி இருக்கீங்க மாமா, உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கதிர் வா கதிர் அப்படின்னு தோளில் அப்படியே அரவணைச்சுக்கிட்டு, இங்க பாரு சத்தி, இவன் என்னோட மருமகனை நீ ஏதாவது பேசுன அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும்
பேசவும் இதெல்லாம் கேட்ட கதிருக்கு பயங்கர சந்தோஷம். தன்னை மருமகனாக ஏற்றுக்கிட்டு அதுவும் தம்பிக்கிட்ட தனக்காக சண்டை போடுறாரு அப்படின்னு நினச்சி பயங்கர ஆனந்தமாக நம்ம முத்துவேலை பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம சக்திக்கு பயங்கர ஷாக்கு. என்ன அந்த பரதேசி பையன் உங்களை என்னமோ சொல்லி ஏமாத்தி அவன் பக்கம் திரும்ப வச்சுட்டானா? இங்க பாரு சக்தி, ஏன் சக்தி இப்படி தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க? இனிமேல் இப்படியெல்லாம் பேசாத சக்தி அப்படின்னு கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம முத்துவேலோட கோவத்தை தூண்டுற மாதிரி சக்திவேல் பேசிக்கிட்டே இருக்கவும் முத்துவேலுக்கு கோவம் தாங்க முடியாம நம்ம சக்தி அப்படியே பல்லான்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சி இங்க பாரு சக்தி, இதுக்கு மேலேயும் நீ பேசாத, உறவோட மதிப்பு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் ஒரு முறை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ இப்படியெல்லாம் கோவப்படுறது நியாயம் இல்லையான்னு நீயும் நல்லா யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாம உன் பையன் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கான், எந்த தப்பும் பண்ணாத இந்த குடும்பத்து மேல நீ எதுக்காக இவ்வளோ வன்மமாகவும் இவ்வளோ கோபமாகவும் இருக்கணும்னு எதுக்கு இருக்கிறனே எனக்கு தெரியல. இத்தனை வருஷமா எதுக்காக இவ்வளோ கோபமாக இருந்தோன்னு எனக்கு தெரியல. நம்ம பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு சக்தி. இங்கே பாரு சக்தி, நடந்ததெல்லாம் யோசிச்சு நான் உன்னோட பையன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், அவனாவே நீ மன்னிச்சு ஏற்றுக்கும் போது என் தங்கச்சி தனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் அவள் நல்லா வாழ்ந்து நல்லா பிள்ளைங்களை வளர்த்து நல்லா ஆளாக்கியிருக்கா, நல்ல மனுஷனாக்கியிருக்கா. ஆனால் நீ உன்னோட பையனை ஒழுங்கா வளர்த்துருக்கியா? பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு திரியறவனை நீ நல்லவனா நினைச்சு அவனை ஏத்துக்கிற போது என்னோட தங்கச்சி பசங்களையும் நான் ஏத்துக்க தான் செய்வேன். இனிமே இதுல நீ தலையிடவே கூடாது சக்தி. நான் உடம்பு முடியலன்னு பாக்குறேன், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. இங்க பாரு கதிர், சக்திவேல் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவனுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, நீங்க எனக்காக பேசினதே போதும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மாமா, இப்பதான் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதனால இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சக்திக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே புரியல. தன்னோட அண்ணன் தன்னை எதிர்த்து இன்னொருத்தர், அதாவது ஒரு பரதேசி பையனுக்காக இப்படி பேசிட்டு போறாரே, தான் மேல துளி கூட பாசமே இல்லைல்ல. டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு எவ்வளோ பதறுச்சு. அண்ணன் எதுக்காக இப்படியெல்லாம் என்கிட்ட மறைச்சிச்சுன்னு நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன். ஆனால் நான் வருத்தப்பட்டது கூட அண்ணனுக்கு பெரிய விஷயமா தெரியாம இப்படி என்னை காயப்படுத்திட்டாங்களே. எப்படி அண்ணனுக்கு இப்படியெல்லாம் பேசணும்னு தோணுச்சு, என்னை அடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் வராரு. வந்த உடனே என்னப்பா என்ன நடக்குது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக வருதுப்பா. எனக்கு புரியலப்பா, எதுக்காக அந்த குடும்பத்து பக்கம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசணும்? பெரியப்பாவை ஏதோ பண்ணி மயக்கிட்டாங்கப்பா, அதனால தான் பெரியப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசுகிற ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலை பற்றி சக்திவேல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. முத்துவேல் சொன்னதெல்லாம் யோசிச்சும் பார்க்குறாங்க. அதாவது குமார் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்பெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தன்னோட பையன்தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நம்ம கூடயே வச்சுருக்கோம். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தானே தன்னோட தங்கச்சியும் அப்படி தானே நான் நினச்சிருக்கணும், ஏன் நான் அப்படி நினைக்கல அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் நம்ம குமார் அதைக்கு விடுவாமல் இங்கே பாருங்கப்பா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணனை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கப்பா. கண்டிப்பாக இதை விடவே கூடாதுப்பா, அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு வன்மத்தை இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம குமார் சக்திவேலுக்கு. சக்திவேலும் அந்த தூண்டுதலை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு ரொம்பவே கோபமாகவும் இனிமேல் அந்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது, என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு பயங்கர கோபத்தில் நம்ம கதிர் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருடா, என் அண்ணனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருடா. இங்க பாருங்க, யாரையும் யாருக்கிட்ட இருந்தும் பிரிக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நீங்க உங்க அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு உங்க அண்ணன் கிட்ட பேசி பழகி பாருங்க. கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க மேல உசுரையே வச்சிருக்காரு. அவருக்கு உடம்பு முடியாதது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்க, வருத்தப்படுவீங்க, உடஞ்சு போயிடுவீங்கன்றதுக்காக தான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சாலே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. என்ன
ஏன் என்ன வந்து அவர் கூட சேர்த்துக்கிட்டதுனால தான் உங்களை இப்படி தவிக்க விட்டுட்டாருன்னு நீங்கள் எதையோ நினச்சி உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் எல்லாரையும் யோசிச்சு தான் அவர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. ஆனால் அது இப்போது தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயாவது அவரை காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் இனிமேல் அவர் அதிகமாக யோசிக்க வைக்காமல் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் யோசிச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் கஷ்டப்பட்டார்னா அவரோட உடம்புக்கு தான் கேடு. நீங்கள் தான் யோசிச்சு நல்ல முடிவு எடுத்து உங்கள் அண்ணனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட இங்கே பாருங்க மாமா, நான் போய் என்னோட அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டோமா? என்னப்பா கேள்வி இது? நீ போய் பார்த்துட்டு வாப்பா. உன்னோட அப்பாவை பார்த்துட்டு வர்றதுக்கு என்கிட்ட எதுக்கப்பா பர்மிஷன் கேட்கணும்? உனக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீ போய் பார்த்துட்டு உன் பாட்டுக்கு நீ வரலாமா? நீ யாருக்கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நீ முதல்ல போ. ஏங்க நானும் போய் பார்த்துட்டு வரட்டுங்களாங்க? எனக்கும் அண்ணனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. சரி கோமதி, போயிட்டு பார்த்துட்டு வா. ஆனால் உன்னோட சின்ன அண்ணன் என்ன வேணாலும் பேசிட்டு போறாரு. ஆனால் அதை காதில் வாங்கிக்காம உங்கள் அண்ணன் கிட்ட ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட்டு வா, சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் ராஜியும் ரொம்பவே பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு கோமதியும் ராஜியும் பார்த்துட்டு, கோமதி ராஜி வாமா உள்ள வாங்கம்மா, 2 பேரும் எதுக்காக வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்துவேல் அங்கே சேர்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சத்திவேல் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சத்திவேலுக்கு பயங்கர கோவம், என்ன பேசுறதுன்னு தெரியாம அவ்வளோ கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம முத்துவேல் இருந்துட்டு ராஜிமா வாமா, எதுக்காகம்மா வெளியவே நின்றுக்கிட்டு இருக்க? அப்பா கூப்பிட்டாதான் வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா சித்தப்பா ஏதாவது சொல்லுவாரோன்னு பயமா இருக்குப்பா, அதனால தான்ப்பா நான் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருமா, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரதை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் இல்லைம்மா. நீ என்ன தப்பு பண்ண இந்த வீட்டுக்குள்ளே வர தயங்கிறதுக்கு? நீ எந்த தப்புமே பண்ண கிடையாது. அதனால நீங்கள் 2 பேருமே எந்த தப்புமே பண்ணல. உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அதை தவிர நீங்கள் எந்த தப்புமே பண்ண கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களா எல்லா தப்பையும் பண்ணிட்டு இந்த வீட்டிலே இருக்காங்க. நீ எதைய பற்றியுமே யோசிக்காம உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவு இருந்துட்டு போய் வா கோமதி வா ராஜி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம அதாவது சத்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆத்திரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணே இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலண்ணே. நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நினைக்காத மனுஷன், உங்களுக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கே. இங்கே பாருங்கண்ணே, இந்த பிரச்சனை எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாக போகும். நீங்கள் இதை நினச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. நாங்கள் வருத்தப்படுவோம்னு நினச்சி கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க. இனிமேல் உங்கள் பக்கம் பலமாக நின்று நீங்கள் சரியாகிற வரைக்கும் உங்கள் கூடவே நிற்போம். நீங்கள் கவலையப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து என் மனசு ரொம்பவே பதறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா வீட்டில் இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்களே, வீட்டில் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்களே நினச்சி நான் பாதி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிற போது எனக்கு பாதி வியாதி குறைஞ்ச மாதிரியே இருக்குது. என் மனசு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக சரியாயிடுவீங்க. பாதி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு கதிர் சொன்னால் இன்னும் பாதி கிணறு தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டு மட்டும் தானே. நீங்கள் எப்பப்பெல்லாம் டாக்டர் வர சொல்லியிருக்காங்களோ அப்பப்பெல்லாம் அதை தான் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராதில்ல. ஆமாம், டாக்டரும் அப்படி தாம்மா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. ட்ரீட்மெண்ட்டை மட்டும் பண்ணால் போதும். ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கீங்களேன்னு நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சேன்னு அதை நினச்சதானே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனிமேலாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மற்றவங்க கிட்ட சொல்லி பழங்குங்கண்ணே. எங்ககிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. இங்கே சத்தியண்ணா உட்காந்துட்ருக்கு, அம்மா உட்காந்துட்ருக்கு. அம்மா கிட்டேயோ யாருக்கிட்டேயோ இந்த விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களோட மனசு ஆறுதலுக்காவது பேசுறதுக்கு 2 பேர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மனசு கொஞ்சம் லேசாகும்லண்ணே. அதனால தானே சொன்னேன். இனிமேலும்
மட்டும் இப்படி எதையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே குமார் இருந்துட்டு, இங்க பாருங்க, எங்க பெரியப்பாவை பத்தி யோசிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கோம். நீங்க யாரு? நீங்க எதுக்காக என்னோட பெரியப்பாவை பத்தி யோசிக்கணும்? முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்க பாரு குமாரு, நான் வாயை திறக்க கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். நம்ம சக்தி இருந்துட்டு, குமாரு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குமாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரோட வாயை அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் நம்ம ராஜையும் ரொம்ப நேரமாக நம்ம முத்துவேல்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, அத்தை சொன்ன மாதிரியே நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்கப்பா. நீங்கள் பாதி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா. கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிடும். நீங்கள் சீக்கிரமாக குணமாகி பழைய மாதிரி வந்து நிற்பீங்க. அதை நான் பார்க்க தான் போகிறேன்ப்பா. கண்டிப்பாக அதுக்குள்ளே நான் போலீஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் போலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி போலீஸ் ட்ரெஸ்ஸோடு வந்து உங்கள் முன்னாடி நான் சல்யூட் அடிப்பேன்ப்பா. அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம வடிவு எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு குடிங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அது சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் சகிச்சிக்கவே முடியல. அதனால வெளியே போயிட்டு வரேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். இவங்கெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு வெளியே எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, சத்தியண்ணனை நாங்கள் ரொம்ப கோவப்படுத்துகிறோமோ. இங்கே பாருமா, அவன்தாம்மா எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்படியெல்லாம் புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குதுமா. எனக்கு இதெல்லாம் பற்றி யோசிச்சாவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுமா. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷமாக நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அண்ணன் என்னமோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா, முறையில்லாத ஒரு பொண்ணுக்கு அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு நினைக்கிறான் பார்த்தியா, அதுதாம்மா என்னால் தாங்க முடியல. இந்த கல்யாணத்தை எப்படிம்மா ஏற்றுக்கிறதுனோ எனக்கு புரியல. கல்யாணம் வரைக்கும் போயிட்டான், இன்னும் 2 நாளில் கல்யாணம் வேற இருக்குமா. இதில் என்ன முடிவெடுக்கிறது, என்ன ஏதுன்னே எனக்கு எதுவுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, அவங்க பையனுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்கண்ணே. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் இனிமேல் ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதுதான் உங்களோட பொறுப்பு. சரிங்கண்ணே, நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நாங்கள் நாளைக்கு வந்து பார்க்குறோம். நீங்கள் சந்தோஷமாக எதை பற்றியும் யோசிக்காமல் டைமுக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ராஜுக்கிட்ட, இங்கே பாரு ராஜி, எனக்காக உங்கள் அண்ணன் உங்கள் சித்தப்பா கிட்ட சண்டை போட்டாரு, எனக்காக அடிச்சிட்டாரு தெரியுமா. இதை நினச்சாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாரு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கதிர், எனக்கே உன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, அவ்வளோ மரியாதை இருக்குது. என் அப்பாவுக்கு இருக்காதா? என் அப்பாவுக்கு எவ்வளோ பண்ணியிருக்க. என் அப்பா குடும்பத்துக்கும் சரி, எனக்கும் சரி, என் அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க. உன் மேலே யாருக்கு தான் பாசம் இருக்காது? உன் மேலே எல்லாருக்குமே பாசம் இருக்கும். நீ கவலைப்படாத கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட, என்ன இப்போ உங்க அண்ணன் நல்லா இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கவும், மீனா, என் அண்ணன் இப்போ நல்லா இருக்காரு. அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் ட்ரீட்மெண்ட் போகிறது இருக்கு, அதுக்கப்புறம் முழுமையா எல்லாமே சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காராம். எனக்கு இப்போதான் மனசுக்கு நிம்மதியாவே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. திடீர்னு இப்படி ஒரு வியாதி என் அண்ணனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதுமே மனசெல்லாம் பதறி போச்சு. இப்போதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கு. இங்கே பாருங்க அத்தை, உலகத்தில் எத்தனையோ வியாதி வருது, எத்தனையோ வியாதி வந்து அதுக்கான மருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா வியாதியுமே சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி பண்ண முடியாதுன்ற ஒரு வியாதி கிடையவே கிடையாது. இதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அத்தை. நீங்கள் வருத்தப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு மீனா சொல்லவும், சரி மீனா, நீ சொல்கிறதும் சரிதான். இருந்தாலும் என் அண்ணனுக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்க கூடாது. என் அண்ணன் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஒரு வியாதி வந்திருக்கே. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் தம்பி உங்கள் சின்ன அண்ணனுக்கு வந்திருந்தா நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்களோ அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, 2 அண்ணனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் என்னோட சின்ன அண்ணன் எதுவுமே புரிஞ்சுக்காமல் நடந்துக்கும்.
ஆனால் என் சின்னண்ணனும் நல்லவர் தான். ஏன் தான் இப்படி புத்தி கெட்டு போய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஏதோ வீராப்பில் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எப்போ புரிஞ்சு இது எல்லாத்தையும் மாற்றிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அது எப்போவும் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க அத்தை. ஒரு சிலரோட கேரக்டர் அப்படிதான் அத்தை, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வருத்தப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வராரு. வந்த உடனே என்ன கோமதி, என்ன போய் பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு. எவ்வளோ சந்தோஷமாக பேசினாருன்னு தெரியுங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. என்னோட அண்ணன் என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டாரு, ராஜையும் முழுசாக ஏற்றுக்கிட்டாரு. அந்த வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அதுவும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க பண்ண தப்பை விட நீங்கள் எந்த தப்பும் பண்ண கிடையாது. இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம் அப்படி இப்படின்னு எங்களுக்காக என் அண்ணன் என்னென்னலாம் பேசிச்சு தெரியுங்களா? இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. என் அண்ணனுக்கு இப்படி ஒரு வியாதி வந்து தான் இப்படி இந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்கணும்னு இருந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, என்னவோ கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு சீக்கிரமாக சரியாயிடும், நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு இந்த பக்கம் முத்துவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் மொத்தமாக உங்கள் தங்கச்சி பக்கமோ உங்கள் தங்கச்சியோட குடும்பத்துக்கு பக்கமோ உங்கள் பொண்ணு பக்கமோ திரும்பிட்டீங்க. அதனால் நான் இதெல்லாம் பேச வரல. நான் பேச வந்ததே என்னோட பையனோட கல்யாணத்தை பற்றி தான். என் பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கு, இன்னும் 2 நாளில் கல்யாணம். நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு புரியல சக்தி, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் தான் உன் கூடவே நிற்கிறேன்னு சொல்லிட்டல. ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை சக்தி. முறையில்லாத ஒரு பொண்ணை எப்படி சக்தி குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? குமாருக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் குமார் பண்ண வேலைக்கு எப்படி யார் பொண்ணு கொடுப்பான்னு நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் அவன் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். கொஞ்சம் கூட தப்பு பண்ணதை யோசிக்காமல் மறக்காமல் அவன் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா சொல்லு? இப்படி இருக்கிறப்போ ஒரு ஏழை குடும்பத்தில் முறையில்லாத ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுற மாதிரி தானே. அதுவும் இப்படி ஒரு கல்யாணம் தேவையானு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. என்னோட விருப்பத்தை மட்டும்தான் நான் உன்கிட்ட சொன்னேன். நீ இந்த கல்யாணத்தை பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி உன் கூட நான் நிற்பேன், உனக்கு பக்கபலமாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லி எத்தனையோ வருஷம் தள்ளி போயிடுச்சு. இனிமேலும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தா எப்படிங்கண்ணே? இங்கே பாரு சக்தி, பழனிக்கு எவ்வளோ நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தானே அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவன் இப்போ சந்தோஷமா இல்லையா? பொறுத்திருக்கணும் சக்தி, எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா வாழ்க்கை நல்லா இருக்காது சக்தி. அதனால தான் சொல்கிறேன், குமரவேலோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேனே தவிர அவன் வாழ்க்கை கெட்டு போகணும், அவன் கல்யாணம் நின்று போகணும், அவனுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. அது எல்லாத்தையும் யோசித்து ஒரு நல்ல முடிவெடு. அதையும் மீறி உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். உனக்கு பக்க துணையாக நான் இருக்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, ஆனால் என் பையனை நினச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவன் மேலே நீங்கள் இவ்வளோ கோபமாக இருப்பீங்களா? இங்கே பாரு சக்தி, 30 வருஷமாக நம்ம தங்கச்சி மேலே நம்ம கோபமாக தானே இருக்கோம். அவளுக்கு பிடிச்சல வாழ்க்கையை தானே அமைச்சிட்டு போனா, வேறு எந்த தப்புமே அவள் பண்ணலையே. நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் குமார் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ அவமானத்தை தேட்டி கொடுத்துருக்கான். ஆனால் அந்த மாதிரி இல்லையே கோமதி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் சந்தோஷமாக வாழ்ந்து பிள்ளைங்களை பெற்று அந்த பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கியிருக்கா, கல்யாணம் பண்ணியிருக்கா. வந்த மருமகளுங்களும் அவளுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக பார்த்துக்கிற மருமகளை தான் இருக்காங்க. ஏதோ இந்த குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு அந்த குடும்பமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்திலிருந்து இன்னொரு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நம்ம குடும்பமும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு நமக்கு முறையாக கிடையாது சக்தி, நல்லா யோசித்து ஒரு முடிவு எடு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்திவேல் யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. அண்ணன் சொல்கிறதும் நல்லதுக்காக தானே சொல்கிறாரு, நமக்காக தானே
சொல்கிறாரு. நம்ம பையனோட சந்தோஷத்துக்கு தானே சொல்கிறாரு. நம்ம என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், நம்ம கோமதியோட நல்ல மனசு, நம்ம கோமதி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நல்ல மனசு எல்லாமே அவருக்கு அப்போ தான் புரிய வருது. புரிஞ்ச உடனே நம்ம அதாவது குமார்கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு குமார், இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்கப்பா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, "இல்லை இல்லை 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 குமார், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக உனக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். அந்த குடும்பத்தில் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கவே கூடாது." "என்னப்பா சொல்கிறீங்க? ஏன்பா, என்னப்பா ஆச்சு?" "இல்லைப்பா, உனக்கு முறையில்லாத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அந்த பேசுகிறதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியாது. அதனால் இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்பா, எனக்கு வேறு யாருப்பா பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க? கண்டிப்பாக எனக்கு காலம் முழுக்க கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கவும், "இங்கே பாருடா, பழனிக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? அவனுக்கும் லேட்டாக தானே கல்யாணம் ஆச்சு. அதே மாதிரி தான் உனக்கும் கல்யாணம் ஆகணும்னு இருந்தால் அப்படியே லேட்டாகவே ஆகட்டும்டா, ஆனால் பொறுமையாக இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் பாக்கியத்துக்கு தெரிஞ்சால் பாக்கியம் என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.